குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்கள் தமிழகத்தின் மண் மொழி மானம் காத்திட வேண்டும் என்று ஒரு முன்னெடுப்பை எடுத்தார்கள். ஓரணியில் தமிழ்நாடு, நாம் எல்லாம் தமிழ்நாட்டை காத்திட ஒன்றிணைவோம் என்ற முறையிலே ஒரு முன்னெடுப்பு எடுத்தார்கள். அந்த முன்னெடுப்பு வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் உள்ள குடும்பங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அது தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட தூத்துக்குடி, கோவில்பட்டி, விளாத்திக்குளம் தொகுதிக்கு உட்பட்ட தூத்துக்குடியில ஒரு 284 பூத்துகளில் மொத்த நம்முடைய வாக்காளர்களாக 2,86,041 பேர் இருக்கிறாங்க. அதில் 1,26,545 பேர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். 39,190 குடும்பங்கள் இதிலே தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல விளாத்திக்குளத்தில் மொத்த வாக்காளர்கள் 2,17,022 பேர் இருக்கிறாங்க. அதுல 1,36,919 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டுள்ளார்கள். 46,420 குடும்பங்கள் விளாத்திக்குளம் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. அதுபோல கோவில்பட்டி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2,61,733 வாக்காளர்கள். அதிலே ஓரணியில் தமிழ்நாட்டில் உறுப்பினர்களாக 1,12,094 பேர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். 37,190 குடும்பங்கள் இன்னைக்கு ஓரணி தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது நாளைய நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய அறிவுரைப்படி நாளைய தினம் செப்டம்பர் 15 தென்னாட்டு பெர்னாட்ஷா பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள், 117வது பிறந்த நாளை முன்னிட்டு எல்லா பாகங்களிலும் வாக்குச்சாவடி மையங்கள் சொல்லுவோம், பாகங்கள் பூத்துகள்ல எல்லா பூத்துகளிலையும் கிட்டத்தட்ட வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட 830 பூத்துகளிலுமே நாளைக்கு ஒரு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற ஒரு முன்னெடுப்பின் மூலம் அந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட குடும்பங்கள் அத்துணை பேரும் அதிலே அழைக்கப்பட்டு ஒரு உறுதிமொழி எடுக்க உள்ளார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணாவுடைய திருவுருவத்திற்கு, அந்த படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு கழக குடும்பங்களை எல்லாம் அழைத்து அந்த கூட்டங்கள் எல்லா பாகங்களிலும் பூத்துகளிலும் நடைபெற உள்ளது. நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பில் தலைவரோடு அறிவித்துள்ள அந்த உறுதிமொழிகள் எல்லாம் நாம் அன்று எல்லா குடும்பங்கள் சார்பில் எடுக்க உள்ளோம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், பண்பாடு, மண் மொழி மானம் காத்திட வேண்டும். நாம் எல்லாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். அதுபோல SIR என்ற சிறப்பு முறை அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் வரும்போது மிக கவனமாக அதிலே வாக்கு திருட்டுகள் நடந்துவிடக்கூடாது, வாக்காளர்கள் உரிமை பறிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலே தீவிரமாக நம்ம இருக்கணும். அதுபோல் நம்முடைய நாடாளுமன்றத்திலே நம்முடைய விகிதாச்சாரம் குறைந்து விடாமல் இருக்கும்படி, குறைந்துவிடக்கூடாது என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும். ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியா இருக்கட்டும், அத்துணை துறைகளுக்கும் முறைப்படி காலகாலமாக வழங்கி வந்த நிதி ஒதுக்கீட்டை இந்த ஒன்றிய அரசு செய்திட வேண்டும். அது மூலம் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் நலன் காக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம், அதற்காக போராடுவோம் என்ற முறையில் அந்த உறுதிமொழி எடுப்பதற்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதே போல செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழா கரூரிலே நடைபெறுகிறது. அத்துணை பேரும் அதில் பெருந்திரளாக கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா வகுத்தெடுத்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற உணர்வோடு அதிலே நாம் கலந்து கொண்டு ஒரு வெற்றி பாதைக்கு வருகின்ற 2026 நம்முடைய முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ப வைப்பதற்கு கழக கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறுவதற்கு ஒரு அடித்தளமிடும் ஒரு முப்பெரும் விழாவாக அது இருக்கும். அத்துணை பேரும் நாம் கொள்கை வீரர்களாக அதில் கலந்து கொண்டு நம்முடைய தலைவர் சொன்னது போல லட்சிய வீரனாக, கொள்கை பிடிப்போடு இருக்கிற வீரனாக அதில் எல்லாம் நாம் கலந்து கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் அழைத்தது போல நாங்கள் எல்லாம் அதில் கலந்து கொள்ள உள்ளோம். அதுபோல செப்டம்பர் 20ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில்
இணைத்துக் கொண்டுள்ள அத்துணை குடும்பங்களை இணைத்து நம் மாவட்டத்திற்கு ஒரு இடமாக நம்முடைய தூத்துக்குடியில் உள்ள அந்த சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. அதிலே அத்துணை பேரும் நாம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த முன்னெடுப்பு வெற்றி பெற்றதை குறிக்கும் முகமாக அந்த ஒரு பொதுக்கூட்டம், அதில் கலந்து பங்கெடுத்த அத்துணை செயல் வீரர்களுக்கும் நாம் பாராட்டு தெரிவிக்கும் விதமாக அந்த ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது நீங்க நம்புறீங்களா? இப்போ எல்லாமே ஒரு ஒன்றிய பாஜக அரசா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஆண்ட கட்சிகள், அவங்களே இப்ப எடுத்து பார்க்கலாம், அவங்க வாக்குறுதி என்ன நிறைவேற்றிருக்கான்னு எடுத்து பார்க்கலாம். ஆனா நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றி ஆக வேண்டும், எதெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படி நிதி நெருக்கடி இருந்த போதிலும் எல்லா வாக்குறுதி நிறைவேற்றணும் பெரிய அதுக்கு பிரயத்தனம் எடுத்து செய்து வருகிறார். சொல்லாததே செய்தோம். இதே புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், அன்பு கரங்கள் அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களுக்கு உதவி செய்யற திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம தேர்தல் வாக்குறுதியை சொல்லல. அதனால நம்ம வாக்குறுதியை சொன்னதுல 85% மேல நம்ம நிறைவேற்றி இருக்கோம். சொல்லாத நல்ல பல திட்டங்கள், மக்கள் நலம் பயக்கும் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். அதுதான் உண்மையானது. அதனால யாராவது அரசை குறை சொல்லணும் எதையாவது சொல்லுவாங்க. ஆனா மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். மக்கள் நம்முடைய முதலமைச்சரோடு ஆதரவு கரத்தோடு இருக்கிறாங்க. திட்டத்தின் மூலம் தொழில் வளர்ச்சி பெற்றுள்ளது, பொருளாதார வளர்ச்சி பெற்றுள்ளது, மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் பெற்று நலமடைந்து வருகிறார்கள். தனிநபர் வருமானம் பெருகியுள்ளது. அதனால் நிச்சயமாக மக்கள் ஆதரவோடு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மீண்டும் 2020 ஆட்சி பொறுப்பேற்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றிகளாக போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் சொல்றது தானங்க, இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான். திமுகவுக்கு எத்தனை எதிர்கட்சி இருந்தாலும் நாங்க தான் வெற்றி பெற போறோம். திமுக கூட்டணி வெற்றி பெறும் உறுதியாக. கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்ல, அவங்களுக்கு மத்தியில ஒரு கண்ணியத்தோட இல்ல. இப்போ ஒரு சின்ன ஒரு தகவல், அந்த ஒரு நெரிசல் வந்துட்டுனா என்ன ஆகும்? எத்தனை உயிர் போகும்? அதனால நம்முடைய அந்த தலைமை என்பது கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தணும். அதுல கலந்து கொள்ற தொண்டு இத்தனை பேர் வரணும், இத்தனை பேர் இந்த மாவட்டம் வரணுன்ற ஒரு வரையறையோட நடத்தணும். அது இன்னும் அவங்க இன்னும் கத்துக்கல, விரைவில் கத்துக்கொள்வார்கள். உண்மைதானே? உண்மைதான் இல்லையா? சரி. அதுல பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல ஏதோ யாரோ ஒரு தவறு செஞ்சிருக்கிறாங்க. எழுதும் போது அந்த அம்மாவுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுதாம வேற ஒருவருடைய நபர் எழுதி இன்னைக்கு அந்த வெளி மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு கிரெடிட் ஆயிட்டு இருந்திருக்கு. இது உங்களுடன் ஸ்டாலின்ல தான் அன்னைக்கு அந்த அம்மா புகார் சொல்லியிருக்கு. இந்த அம்மா இதுக்கு முன்னே ஆர்டிஓ ஆஃபீஸ்ல புகார் சொல்லி சரி பண்ணிருக்கலாம். 2 வருஷம் அரசு பணம் அப்படி போனுச்சுன்னா எப்படி அந்த அம்மா வீட்டுல இருந்தாங்க? ஏன்னா மெசேஜ் உங்களுக்கு வந்துருது போன்ல இவங்களுக்கு உங்களுடைய வர வைக்கப்படும் மெசேஜ் வருது, ஆனா அக்கௌண்ட்ல வர வைக்கப்படலன்னு சொல்லும்போது அது அந்த அம்மா புகார் சொல்லி சரி பண்ணிருக்கலாம். ஆனா நல்ல வேளை இப்போவாது உங்களுடன் ஸ்டாலின் அந்த புகாரை சொன்னது சரி செஞ்சிருவாங்க நிச்சயமா. இல்ல கட்டாயம் பண்ணுவாங்க, அரசு பண்ணிடுவாங்க உடனடியே. இப்ப அந்த அக்கௌண்ட் நம்பரை மாத்தி சரி பண்ணிடுவாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்கள் தமிழகத்தின் மண் மொழி மானம் காத்திட வேண்டும் என்று ஒரு முன்னெடுப்பை எடுத்தார்கள். ஓரணியில் தமிழ்நாடு, நாம் எல்லாம் தமிழ்நாட்டை காத்திட ஒன்றிணைவோம் என்ற முறையில் ஒரு முன்னெடுப்பு எடுத்தார்கள். அந்த முன்னெடுப்பு வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் உள்ள குடும்பங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அது தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட தூத்துக்குடி, கோவில்பட்டி, விளாத்திக்குளம் தொகுதிக்கு உட்பட்ட தூத்துக்குடியில் ஒரு 284 பூத்துகளில் மொத்தம் நம்முடைய வாக்காளர்களாக 2,86,041 பேர் இருக்கிறாங்க. அதுல 1,26,545 பேர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். 39,190 குடும்பங்கள் இதிலே தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல விளாத்திக்குளத்தில் மொத்த வாக்காளர்கள் 2,17,022 பேர் இருக்கிறாங்க. அதுல 1,36,919 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டுள்ளார்கள்.
46,420 குடும்பங்கள் விளாத்திக்குளம் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. அதுபோல கோயில்பட்டி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2,61,733 வாக்காளர்கள். அதிலே ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்களாக 1,12,094 பேர், திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். 37,190 குடும்பங்கள் இன்னைக்கு ஓரணி தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது நாளைய நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய அறிவுரைப்படி நாளைய தினம் செப்டம்பர் 15 தென்னாட்டு பெர்னாட்ஷா பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு எல்லா பாகங்களிலும் வாக்குச்சாவடி மையங்கள் சொல்லுவோம், பாகங்கள் பூத்துகள்ல எல்லா பூத்துகளிலையும் கிட்டத்தட்ட வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட 830 பூத்துகளிலுமே நாளைக்கு ஒரு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற ஒரு முன்னெடுப்பின் மூலம் அந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட குடும்பங்கள் அத்துணை பேரும் அதிலே அழைக்கப்பட்டு ஒரு உறுதிமொழி எடுக்க உள்ளார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணாவுடைய திருவுருவத்திற்கு அந்த படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு கழக குடும்பங்களை எல்லாம் அழைத்து அந்த கூட்டங்கள் எல்லா பாகங்களிலும் பூத்துகளிலும் நடைபெற உள்ளது. நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பில் தலைவரோடு அறிவித்துள்ள அந்த உறுதிமொழிகள் எல்லாம் நாம் அன்று எல்லா குடும்பங்கள் சார்பில் எடுக்க உள்ளோம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், பண்பாடு, மண், மொழி, மானம் காத்திட வேண்டும். நாம் எல்லாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். அதுபோல எஸ்ஐஆர் என்ற சிறப்பு முறை அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் வரும்போது மிக கவனமாக அதிலே வாக்கு திருட்டுகள் நடந்துவிடக்கூடாது, வாக்காளர்கள் உரிமை பறிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலே தீவிரமாக நம்ம இருக்கணும். அதுபோல் நம்முடைய நாடாளுமன்றத்திலே நம்முடைய விகிதாச்சாரம் குறைந்து விடாமல் இருக்கும்படி குறைந்துவிடக்கூடாது என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும். ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியா இருக்கட்டும், அத்துணை துறைகளுக்கும் முறைப்படி காலகாலமாக வழங்கி வந்த நிதி ஒதுக்கீட்டை இந்த ஒன்றிய அரசு செய்திட வேண்டும். அது மூலம் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் நலன் காக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம், அதற்காக போராடுவோம் என்ற முறையில் அந்த உறுதிமொழி எடுப்பதற்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதே போல செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழா கரூரிலே நடைபெறுகிறது. அத்துணை பேரும் அதில் பெருந்திரளாக கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா வகுத்தெடுத்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற உணர்வோடு அதிலே நாம் கலந்து கொண்டு ஒரு வெற்றி பாதைக்கு வருகின்ற 2026 நம்முடைய முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ப வைப்பதற்கு கழக கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறுவதற்கு ஒரு அடித்தளமிடும் ஒரு முப்பெரும் விழாவாக அது இருக்கும் வண்ணம் அத்துணை பேரும் நாம் கொள்கை வீரர்களாக அதில் கலந்து கொண்டு நம்முடைய தலைவர் சொன்னது போல லட்சிய வீரனாக, கொள்கை பிடிப்போடு இருக்கிற வீரனாக அதில் எல்லாம் நாம் கலந்து கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் அழைத்தது போல நாங்கள் எல்லாம் அதில் கலந்து கொள்ள உள்ளோம். அதுபோல செப்டம்பர் 20ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் இணைத்துக் கொண்டுள்ள அத்துணை குடும்பங்களை இணைத்து நம் மாவட்டத்திற்கு ஒரு இடமாக நம்முடைய தூத்துக்குடியில் உள்ள அந்த சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. அதிலே அத்துணை பேரும் நாம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த முன்னெடுப்பு வெற்றி பெற்றதை குறிக்கும் முகமாக அந்த ஒரு பொதுக்கூட்டம், அதில் கலந்து பங்கெடுத்த அத்துணை செயல் வீரர்களுக்கும் நாம் பாராட்டு தெரிவிக்கும் விதமாக அந்த ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க நம்புறீங்களா? இப்போ எல்லாமே ஒரு ஒன்றிய பாஜக அரசா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஆண்ட கட்சிகள், அவங்களே இப்ப எடுத்து பார்க்கலாம் அவங்க வாக்குறுதி என்ன நிறைவேற்றிருக்கான்னு எடுத்து பார்க்கலாம். ஆனா நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றி ஆக வேண்டும், எதெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படி நிதி நெருக்கடி இருந்த போதிலும் எல்லா வாக்குறுதி நிறைவேற்றணும் பெரிய அதுக்கு பிரயத்தனம் எடுத்து செய்து வருகிறார். சொல்லாததையும் செய்தோம். இதே புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், அன்பு கரங்கள் அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களுக்கு உதவி செய்யற திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம தேர்தல் வாக்குறுதியை சொல்லல. அதனால நம்ம வாக்குறுதியை சொன்னதுல 85% மேல நம்ம நிறைவேற்றி இருக்கோம். சொல்லாத நல்ல பல திட்டங்கள், மக்கள் நலம் பயக்கும் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். அதுதான் உண்மையானது. அதனால யாராவது அரசை குறை சொல்லணும் எதையாவது சொல்லுவாங்க. ஆனா மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். மக்கள் நம்முடைய முதலமைச்சரோடு
ஆதரவு கருத்தோடு இருக்கிறாங்க. திட்டத்தின் மூலம் தொழில் வளர்ச்சி பெற்றுள்ளது, பொருளாதார வளர்ச்சி பெற்றுள்ளது, மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் பெற்று நலமடைந்து வருகிறார்கள். தனிநபர் வருமானம் பெருகியுள்ளது. அதனால் நிச்சயமாக மக்கள் ஆதரவோடு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மீண்டும் 2026 ஆட்சி பொறுப்பேற்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க திமுகவுக்கும் ஏன் எல்லாரும் சொல்றது தானங்க, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான். திமுகவுக்கு எத்தனை எதிர்க்கட்சி இருந்தாலும் நாங்க தான் வெற்றி பெற போறோம். திமுக கூட்டணி வெற்றி பெறும் உறுதியாக. கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்ல அவங்களுக்கு மத்தியில, ஒரு கண்ணியத்தோட இல்ல. இப்போ ஒரு சின்ன ஒரு தகவல், அந்த ஒரு நெரிசல் வந்துட்டுனா என்ன ஆகும், எத்தனை உயிர் போகும். அதனால நம்முடைய அந்த தலைமை என்பது கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தணும். அதில் கலந்து கொள்ற தொண்டு இத்தனை பேர் வரணும், இத்தனை பேர் இந்த மாவட்டம் வரணுன்ற ஒரு வரையறையோடு நடத்தணும். அது இன்னும் அவங்க இன்னும் கத்துக்கல, விரைவில் கற்றுக்கொள்வார்கள். உண்மைதானே, உண்மைதான் இல்லையா? சரி.